கடலென்ற பூவி மீது வாழ்வை தடம் என்ற மிடிக்கையில் இடை நின்று கரை நின்று ஏழென்று கேளாது கதைகள் பாட குமாரி கதைகள் முன்னிருந்து அருள் புரிவார்
ஆமா எத்த ஐதீகம் சொல்லுது, நான் உங்ககிட்ட சொல்லுதேன். அப்படியா? கடலுக்குள்ள மோர் இருக்கா தயிர் இருக்கான்னு யாரு போய் பார்த்தா? நீ போய் பார்க்கல? கிடையாது கிடையாது. ஐதீகம் சொல்லுது. வேணா வாங்க கூட்டிட்டு கொண்டு போய் கல்ல கட்டி கடல் ஆத்துட்டு வந்துருவேன். அது தெரிஞ்சுக்கிட்டா சரி. உன்னை நம்பி வந்து அதையே நடக்கும். தெரிஞ்சுக்கிட்டா சரி. நான்காவது கடல் நல்ல தண்ணீர். நல்ல தண்ணீர் அல்லவா? ஐந்தாவது கடல் அருங்கடல். அருங்கடல் அம்மா. ஆறாவது கடல் என்று சொன்னால் அதுதான் ஆழக்கடல் அல்லவா? ஏழாவது கடல் அது எழுங்கடல் அம்மா. எட்டாவது கடல். ஆமா எட்டாவது கடல்னு சொன்னா அதுதான் திட்டக்கடல் என்று சொல்வாரு. ஒன்பதாவது கடல் அது ஒய்யார அலைகடல் அல்லவா? பத்தாம் கடல் தான். ஆமா அதுதான் பார்க்கடல். அதுதான் பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல யார் இருக்கிறா தெரியுமா? யார் இருக்கிறா? யார்? பெருமாள் கோபால கண்ணன் லட்சுமியுடன் பள்ளி கொண்டு இருக்கிற கூடிய கடல் தான் அந்த பத்தாம் கடல். அதுதான் பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பச்சைமாள் பெருமாள். சரி. அந்த பத்தாவது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை. ஒரு பளிங்கு வர்ண பாறை. காற்றடித்து மணல் குமித்து தானாக முளைத்த ஒரு புச்சு இருக்கிறது. தானாக முளைத்த தங்க புச்சு வெள்ளி புச்சு தானே முளைந்து இருக்கும் புச்சு. சரி. புச்சு இருந்ததுன்னு சொன்னா உள்ள என்ன இருக்கும்? புச்சு இருந்துன்னு சொன்னா உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். சரி. கரையா வசிக்கக்கூடிய இடம் கரையாம்பூச்சி, எறும்பு வசிக்கக்கூடிய இடம் எறும்பு பூச்சி. ஆனா அந்த புச்சுக்குள்ள கரையானும் இல்ல எறும்பும் இல்ல. அப்படி என்ன கருக்கு? நகமது வசிக்கும் இடம் வசிக்கும் இடம் வசிக்கும் இடம் வசிக்கும் இடம் நாகலோக மண்டலமோ புச்சுக்குள்ள நாகங்கள் வசிக்கக்கூடிய இடம். நாகங்கள் வசிக்கக்கூடிய இடம் அதுதான் நாகலோக பட்டணம். அடேனப்பா பட்டணமா பட்டணம் அதுதான் நாகலோக பட்டணம். என்ன நாகலோக பட்டணம்னு சொன்னா? நாகலோக பட்டணம்னு சொன்னா உலகத்துல எப்படி பார்க்கும் இடமெல்லாம் மனிதராக இருக்கிறோமோ, எங்க திரும்பினாலும் மனிதர்கள், எதில் பார்த்தாலும் மனிதர்கள், எந்த ஊர் சென்றாலும் மனிதர்கள் மனிதரா இருக்கிறதா இது பூலோகம். சரி. அது நாகங்கள் வசிக்கக்கூடிய இடம், அது நாகலோகம். இது நல்லா இருக்கு. நாகங்கள் வசிக்க இடம் நாகலோகம், மனிதர்கள் வசிக்க இடம் பூலோகம். பூலோகம் நல்லா இருக்கு. நாகலோக பட்டணத்திலே வசிக்கக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் சரி ஒரு ஊர்ல இருந்தா கண்டிப்பா தலைவன் தலைவி இருக்கணும். கண்டிப்பா தலைவன் தலைவி இல்லன்னு சொன்னா ஊர் நல்லா இருக்குமா? ராஜா ராணியாக. ஆமா கிங்கு குயினாக. யார் ஆண்டு வருகிறார்? யார் ஆண்டு வருகிறார்? நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி உடனே ஆண்டு நாகராஜன் நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரா வரும் தேவியமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா வரும் தேவியமா இதுகுள்ளமாய் வாழ்ந்து வாரா சொல்லி வருகே சொல்லி வருகே ஒற்றுமையா வாழ நாகலோக பட்டணத்திற்கே தலைவன் தலைவி யாரு? யாரு யாரு யாரு? வந்துட்ட பத்தியா? ஐயோ சிரிச்ச முகமா வந்துட்டான் பாரு சூரியகண்ணே. நாகராஜ மன்னவன். சரி. அவருடைய மனைவி யாரு யாரு யாரு? நாகக்கண்ணி பெண்கொடியானவர். ஏகப்பா நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்ணவனும் அல்லவா? அவங்க ரெண்டு பேரும் யாரு? அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லித்தான் தெரியணுமா? உனக்கு சொல்லாம தெரியுமா? அவங்க பேரை பார்த்தாலே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லி. எப்படி கண்டுபிடிச்ச? யாமுனு கேளு. அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிப்பாங்க. 10 பொருத்தமோ 11 பொருத்தமோ சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம முன்ன பின்ன கல்யாணம் முடிச்ச கிடையாது, அதனால தெரியாது. பாத்துக்கோ. எங்க அப்பாட்ட கேட்டேன் 10. ரன்னிங் சொன்னார் பிறகு இல்ல ஏற்கனவே மலை மாத்தி கல்யாணம். ரன்னிங்னாலும் பொருத்தம் பார்த்துட்டு தான் வந்து ரன்னிங். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? அந்த 10 பொருத்தத்துல ஒரு முக்கியமான பொருத்தம் பேராசி பொருந்தணும். ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு பேராசி பொருந்தணும். பேராசி பொருந்துச்சுன்னு சொன்னாலே மாலை பொருத்தம் தன்னால பொருந்துமா? தன்னால அமையுமா? இது போல இந்த நாகராஜன் நாகக்கண்ணியும் கணவனும் மனைவியுமாக கவலையின்றி ஆண்டு வருகிறார்கள். அதாவது மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் மனைவின்னு சொன்னாலே விட்டு கொடுத்து வாழணுமா? ஆமா கண்டிப்பா. ஏன்னா விட்டு கொடுத்து வாழ்ந்தா ஒருபோதும் கெட்டு போக போறது கிடையாது. கணவன் மனைவி எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அந்த மைக்கும் இந்த ஸ்டாண்ட் எவ்வளவு பொருத்தமா இருக்கு.
பாத்தியா? மைக்கு ஸ்டாண்ட் எவ்வளவு ஒத்துமையா இருக்கு. மைக் மட்டும் இருந்தா 24 மணி நேரம் உன்னால கையில பிடிச்சு பாட முடியுமா? இப்படி பாடி இப்படி எப்படி அடிக்க அத முடியும்? தாங்கி பிடிக்க இப்படி ஆண்கள் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வேணும். அப்போ உங்களை பாம்பனத்தும் தாங்கி பிடிக்கிறேன் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது பொம்பளை இது ஆம்பளை. தாங்கி பிடிக்கீங்களா? தாங்கி பிடிக்கும்ல, கை தாங்களா? இப்படி இருக்குன்னு ஒரு கணவன் மனைவி. சரி. இப்படி நாகராஜன் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் இரு பேர்களுக்கும் ஒரே ஒரு கவலை இருக்கிறது. மனுஷனா பிறந்துச்சுனாலே கவலை வந்துரும். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் சரி, ஆனால் நமக்கு ஒரு கவலை இருக்கிறது அவர்களுக்கு. என்ன கவலை தாயி? அது என்ன கவலை தெரியுமா? என்ன கவலை அம்மா? தீரேந்தோம் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் தீராத ஒரு கவலை சொன்னா, தீராத ஒரு கவலை என்று சொன்னா, எவ்வளவுதான் சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை. சொத்து இருந்தும் சுகம் இருந்து சொத்தை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை. பொன் இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, அந்த பொருளை ஆள்வதற்கு ஒரு பொக்கிஷம் வேணும் இல்ல? ஒன்ன மாதிரி ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு பிள்ளை வேணும். அப்ப என்ன மாதிரி கிடைச்சா தான் அந்த ஆத்தா கோடி ஒரே ஒரு பிள்ளை செல்வம் இல்லை என்று சொல்லி, பிள்ளை செல்வம் இல்லை என்று சொல்லி, மண் இருந்தாலும் சரி மழை இருந்தாலும் சரி, மண் இருந்தாலும் சரி மழை இருந்தாலும் சரி, பீரோ நிறைய என்ன இருக்கும்? பீரோ நிறைய எங்க வீட்டுல துணி இருக்கு. அது இல்லப்பா, பீரோ வசதி உள்ளவங்க வீட்டுல பீரோ நிறைய பணம் கட்டு இருக்கட்டும். அதாவது ஏக்கர் கணக்குல இடம் எடுத்துட்டு போட்டாலும் சரி, வீட்டு நிறைய பீரோ நிறைய பணம் காசு இருந்தாலும் சரி, அது என்ன வந்து அம்மானு கூப்பிடுமா? இல்ல, நம்மளதான் அப்பான்னு கூப்பிடுமா? ஆய்விருந்து பேசக்கூடிய செல்வம் இப்படி ஒரு பிள்ளை செல்வம். அதுதான் சொல்லிருக்கேன், உலகத்திலே தித்திக்கும் கனி தவிட்டாத கனின்னு சொன்னா அதுதான் குழந்தையின் கனி. பிள்ளை கனி தவிட்டாதா? தவிட்டாது. ஏமனு கேளு, 8 பிள்ளை பெற்றிருப்பா, 9ஆவது பிள்ளைக்கு மாசமா இருப்பா, 9ஆவது பிள்ளை டெலிவரி முடிஞ்சது சொல்லுவா, எனக்கு இந்த 8 பிள்ளை இருக்கலாம், அந்த பிள்ளை எதுக்குன்னு சொல்லி தூர போட மனசு வருமா? அது இப்படி போடுவா. அதுவும் என் பிள்ளைன்னு சொல்லி எடுத்து அரவணைப்பா. 9 பிள்ளையும் பெத்து வளர்த்திருக்கா. பிள்ளை செல்வம் இல்லாமல் இந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள், நாகக்கண்ணி பெண்ணவள் கணவராஜ மன்னா, கணவராஜ மன்னா, வைத்த பிராணராஜா, ஆசையிலும் ஒரு மரமா, ஆதிக்கையும் காட்டும் மரம், ஆதிக்க காயாமல் ஜலத்திலையும் தாழ்வானே, ஆதிக்கையும் காய்பரப்போ, கணவராஜ மன்னா, கணக்கரோடு சேர்வரப்போ, ஆதிக்காயும் காய்களப்போ, ஆதிக்காயும் காய்களப்போ, எல்லையில ஒரு மரமா, காய்க்கும் மரம், ஏலக்கு காயாமல் இலையும் தாழ்வானே, ஏலக்காயும் காய்பரப்போ, ஏலக்காயும் காய்பரப்போ, எனக்காரோடு சேர்வரப்போ, ஏலக்காயும் காய்களப்போ, ஏலக்காயும் காய்களப்போ, பிள்ளை இல்லைன்னு சொல்லி இந்த நாகக்கண்ணி சொல்லுகிறா, மன்னா, மன்னவனே அளவாளா, சாலையில ஒரு மரமாம், அது சாதிக்காய் காய்க்கும் மரம். சாதிக்காய் காயாம இந்த ஜனத்திலையும் தாழ்ந்து போய் கிடக்குறேன்னு சொல்லுகிறா. ஜனத்திலையும் தாழ்வாரே மன்னவா. இப்போ ஒரு வேப்ப மரமா இருக்கட்டும், ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு கொடியா இருக்கட்டும், ஒரு புளிய மரமா இருக்கட்டும், அது பூக்கக்கூடிய காலம்னு வந்துட்டு அது பூத்துறணும். ஏத்தா பூக்கக்கூடிய காலத்துல பூக்கணும், காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கணும், கனியாகக்கூடிய காலத்துல கனியாகணும். பூக்கல காய்க்கல கனியாகலாம் மரத்தை வச்சவே வெட்டி செங்கமலுக்கு ஏத்திடுவான். ஆமா, அந்த மரம் இருந்து எடுத்துக்கல. பூக்காத மரம் என்ன பாடுபடுதோ அதே பாடு பிள்ளை இல்லாத அந்த நாகக்கண்ணி சொல்லுகிறா. என்ன சொல்லுகின்ற? பூக்கும் காலத்துல பூமாறி போனேனோ மன்னா, மன்னவா, நான் ஈன்றெடுக்கும் காலத்துல இப்படி இருசியா போயிருக்கிறேனே கணவா ராஜ மன்னவா. நான் புருஷா, நாய் புருஷனா? என் புருஷங்கிறா. என் புருஷனாலும் ஒண்ணுதான், நாய் புருஷனாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே. எப்படி எல்லாம் கூப்பிட்டு மன்னா, என்ன எங்க என்னமா அங்க எழுத்து வீட்டுக்காரி பாருங்களேன், அந்த அர்த்தம் வெள்ள வீடு 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா என்று சொல்லி, ஆமையா, நாகக்கண்ணி பெண்ணானவள் பிள்ளை இல்லாத குறைகளை அழுது புலம்பும் பொழுது
2ஆம் தரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சா என்ன போதும். நாகக்கண்ணி என்ன சொல்லிருக்கா பாரு. என்ன சொல்லுறா? அந்த காலத்துல குழந்தை இல்லன்னு சொல்லி எனக்கு தானே குழந்தை இல்ல. நீங்க 2ஆம் தரங்க சித்திமாவ சீனியம்மா சும்மா தான் இருக்கா. அவளை கல்யாணம் முடிச்சேன்னா அவ வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா என்ன அம்மான்னு கூப்பிடும். ஓ அவ வயித்துல பிள்ளை பிறந்தா அம்மான்னு கூப்பிடும். அந்த அம்மாங்கிற பட்டத்துக்காக 2ஆம் தரம் கட்டிக்கோங்க. தாயிங்கிற பட்டத்துக்காண்டி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லுவாரா? பொண்ணை பார்த்த கண்ணுக்கு வேற பெண்ணை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆமையா 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு இந்த நாகக்கண்ணி சொல்லும் பொழுது சரி அதை கேட்ட நாகராஜன் என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன உரைக்கின்றா? 1000 பொன் கட்டிட்டாலும் 1000 பொன் கட்டிட்டாலும் 1000 பொன் கட்டிட்டாலும் அம்மா கட்டிட்டாலே பலம்மா அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா 1000 பொன் கட்டிட்டாலும் 1000 பொன் கட்டிட்டாலும் 1000 பொன் கட்டிட்டாலும் ஆமண்ணே இல்லண்ணே அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா கோடி பிணை கட்டிட்டாலும் கோடி பிணை கட்டிட்டாலும் கோடி பிணை கட்டிட்டாலும் கட்டிட்டாலும் அம்மா கட்டிட்டாலே குழந்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா குழந்தை போல கிடையாதம்மா 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 கல்யாணம் பண்ணுங்க சொல்லி உனக்கு அறிவு இருக்காட்டி வேற என்ன தாத்தி நம்ம ஏம்மா சங்கடமா என்னதான் 1000 பொண்ணு 2ஆம் தரமா கட்டுனாலும் அந்த 2ஆம் தரம் வரவளுக்கு உன் அழகு இருக்காது. கோடி கோடி பெண்ணு 2ஆம் தரம் கட்டுனாலும் சரி குணத்துக்கு இருக்குமாமா. ஐயோ பாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால 2ஆம் தரம் கல்யாணம் எல்லாம் நமக்கு வேண்டாம். வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்த்தா என்ன? அப்படி கேளு. ஏன்னா இப்ப உள்ள காலத்துல பணம் கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்கும். பணம் கொடுத்தா ஊராம் பிள்ளை நம்ம பிள்ளை ஆயிருப்பாது. பணம் கொடுத்து ஒரு பிள்ளை தூக்கிட்டா போக முடியும். அப்படி கிடையாது. தேடி வந்துருவா. அதனால பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்ப்போம்னு இந்த நாகராஜன் சொல்லுகிறாரு. ஆனா அதை கேட்டு நாகக்கண்ணி சொல்லுகிறா ஏ மன்னவா மணவாளா என்கடவா ராஜ மன்னவா ஆசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தருவில் விட்டோமானால் ஆசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தருவில் விட்டோமானால் கடை தருவு நிறைந்திடுமா 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 அந்தசனம் மதிப்பார்களா அடிப்பார்களா அந்தசனம் மதிப்பார்களா ஒரு பிள்ளை வாங்கி தருவதில விட்டோமானால் ஒரு பிள்ளை வாங்கி தருவதில விட்டோமானால் பெறுவதில நிறைந்திடுமா 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 தேசத்தாரும் மதிப்பார்களா தேசத்தாரும் மதிப்பார்களா பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்க்கணும்னு சொல்றீங்களே. காசுக்கு பிள்ளை வாங்கி அந்த கடை தெருவுல கொண்டு வந்து விட்டுருப்பேன். சரி அந்த ஒரு பிள்ளை வந்து கடை தெருவை நிறைக்குமா? இல்ல என்ன கண்ட சனந்தா மதிப்பார்களா? பணத்துக்கு பிள்ளை வாங்கி இந்த பந்தல்ல கொண்டு வந்து விட்டாலும் ஒரு பிள்ளை வந்து இந்த பந்தல நிறைக்க போகுதா இல்ல என்ன பார்த்த சனம் தான் என்ன மதிக்குமா? ஐயோ மண்ணா ஊராரெல்லாம் பேசுவா. என்ன சொல்லுவா? மூக்காய் மருமவள ராக்காய் சொல்லுங்கக்கா. அவ பிள்ளையா இருந்தா அப்படி விட்டுருப்பாளா? அவ பிள்ளையா இருந்தா கூட ஒரு பலூன் வாங்கி கொடுத்துருப்பா. இதோ தத்தெடுத்த பிள்ளைங்க போய் தானே பக்கத்து வீட்டுக்காரி பலூன் வச்சு ஆடுறத பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை அந்த ஊரார் பேசலன்னா வச்சுக்க அந்த பிள்ளைய நாளை பின்ன ஒரு 4 பையங்க கூட தப்பு செஞ்சுட்டு வந்திருப்பா. சரி என்னடா தப்பு பண்ணனு அடிக்க கையதான் வாங்க கொன்னையும் நினைச்சுக்கோ நீ. கொன்னை போட்டுருவ நீ உன்கிட்ட வந்தோம்னா கையதான் வாங்கி இருப்பேன். என்ன பார்த்து கேட்பான் உன் வயித்துல நான் பிறந்திருந்தா என்ன நீ அடிச்சிருப்பியாமான்னு கேட்பான். அது மட்டுமா இந்த கூட்டத்துல லாண்டுகிட்டு இருக்கும்போது வேற யாராவது ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. அவன் விறுவிறுன்னு அம்மான்னு சொல்லி நம்மளை தேடி வருவானா? தெரு முக்குல போய் நின்னுட்டு அம்மா 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 அங்க கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி இவ்வளவு சங்கடம் எல்லாம் நமக்கு படணுமா? அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல மண்ணா. இருந்தாலும் ஊராரு பேசுற வார்த்தையால என்னால தாங்க முடியலையே. ஐயோ தெய்வமே 30 வயதாச்சு மன்னவா எனக்கு முடிதறிக்க பிள்ளை இல்ல. முடிதறிக்க எனக்கு பிள்ளை என்பது இல்லை. 40 வயதாச்சு மன்னவா இந்த நாடாள ஒரு பிள்ளை இல்லையே. நாடாள பிள்ளை என்பது நமக்கு இல்லையே சுவாமி. 50 வயதாச்சு மன்னவா எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல என்ன
யாருமே இல்லையே. பிறந்த அக்கா ஒத்தையில சாப்பிடுதா, பிறந்த அண்ணே ஒத்தையில சாப்பிடுதா. என்னைய முடியும். இந்த கடைக்குட்டி நான் இருக்கேன் பாத்தீங்களா? ஆமா. எங்களுக்கு உடனே தெரியல. கடைசாரியா பிறக்கவே கூடாது. அதான் மூத்த பிள்ளை வந்து அம்மா பிள்ளையா, சரி கடைக்குட்டி பிள்ளை அப்பா பிள்ளையா. அப்பா பிள்ளை. நீ வந்து அங்கிட்டு எல்லாம் ரெண்டு கட்டம் தவிட்டுக்கா பெத்து போட்டுருக்க நீ. ரெண்டு கட்டம் அப்படி சொல்லுவீங்களா? இல்லை இல்லை என்று இந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் கணவன் எழுத்து சொல்லுகிறார். மன்னா மன்னவா என் கணவா ராஜ மன்னா வைத்த பிராணனா மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் ஏசலாமோ மலடி வட்டம் மாறு முன்னே, இந்த மலடி வட்டம் மாறு முன்னே கண்டாரி மாட்டிட்டாலும் குத்தமில்லை. மலடி பட்டோ மாறு முன்னே, மலடி பட்டோ மாறு முன்னே மாட்டிட்டாலும் குற்றமில்லை. சிவல்ல மலடி என்று மலடி என்று இழந்தாரெல்லாம் ஏசலாமோ ஏசலாமோ பட்டம் மாறு முன்னே இறந்து போனா குற்றமில்லை. பெண்ணாக பிறக்கலாமோ பூமியில வாழலாமோ மங்கையாக பிறக்கலாமோ மங்கையாக பிறக்கலாமோ இந்த மாநிலத்தில் வாழலாமோ மங்கையா பிறக்கலாமோ, மங்கையானா பிறக்கலாமோ, மாநிலத்தில் வாழலாமோ. என் கணவா ராஜமன்னா சீம துறைய மலடி மலடி என்று சொல்லி இந்த மாநிலத்தில் பேசுவார்கள் மன்னா. ஏ மன்னவா மலடி பட்டம் மாறு முன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தமில்லை, மாடிட்டாலும் குற்றமில்லை. பெண்ணாக பிறக்கலாமா இந்த பூமியில வாழலாமா, கணவா ராஜமன்னவா அங்கையாக பிறக்கலாமா ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா வாழலாமா. ஐயோ தெய்வங்களே, பெண்ணா பிறக்க முன்ன கல்லா பிறந்தாலும் கடவுளேன்னு செதுக்கி கும்பிட்டு இருப்பாங்க. கடவுளே செதுக்கி கொண்டிருப்பாங்களாலோ. தொட்ட கதை தொடர்ந்து வாழ தொடர்ந்து வாழ கணவதியே அருள் புரிவா அருள் புரிவா தொட்ட கதை தொடர்ந்து பாரு, தொடர்ந்து பாரு. தொட்டதை தொடர்ந்து வாழ கணபதியே வரவேறுவாய், அகலோக பட்டணத்தில் வண்ணத்தில் அவன் வெண்கொடியா வெண்கொடியா எல்லாம் கவலையோடு கவலையோடு நமரசு மன்னா இறங்கு வைத்த பிராணனாரா மன்னவர் மணவாளா மன்னவர் மணவாளா மல்ல முடி ராகவண்ணா மன்னா என்ன நான் தான் மலடானே நாட்டில் உள்ளோர்தான் சிரிக்க, இந்த நாட்டிலோ நான் சிரிக்க. நான் வச்ச பொருள் தொட்ட பொருள் எல்லாமே அப்படி மலடாகணும். உங்க கையை வழங்காத கையா இருக்கு. யாரு கை? நாகக்கண்ணி கை என்று கைதான் ஏப்பா பூ பூ மாதிரி. நாகக்கண்ணி வெண்கொடியானவள் நாகக்கண்ணி பெண்ணானவள் சொல்லுகிறா தெரியுமா? என்னமா உனக்கின்றா அந்த இளமைந்து வரும் இளப்பசு மலராட்சி இளமைந்து வரும் கோழி மலராட்சி கிட்ட சுத்தி ஓடி வரும் கிட்ட சுத்தி ஓடி வரும் வெள்ள கூட மலராட்சி சுத்தி ஓடி வரும், இந்த சுத்தி ஓடி சாமி வேள்வியில மைந்து வரும் ஆடு
அப்படி அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் நிறைய மூளை இருக்குல்ல. சேவல் எப்படி கத்தும் கேளு. சேவல் எப்படி கத்தும்? அது எப்படி கத்துறா நான் செய்ய கரிகா எப்படி எங்க நவராஜ பண்றா அங்க வைத்த பிராணநாதா பிள்ளை இல்ல வாசலையே ஓடு வரடா இந்த நில்ல வாசலுக்கு இல்ல வாசலுக்கு அம்புடிகள் வரவானே இந்த நில்ல வாசலுக்கு இந்த நில்ல வாசலுக்கு அம்புடிகள் வரவானே சந்தையில மேய்ந்து வரக்கூடிய மயில பசுவும் மலடாச்சு. அந்த பையில பசுவும் மலராச்சே பண்ணவா. பையில பசு இல்ல மயில பசு. ஐயோ புலோட பையில மேய்ந்து வரக்கூடிய குறுங்கோழி மலடாச்சு. வாலி குருடா இருந்தா என்ன குழம்பு ருசியா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? இப்படி இந்த நாகக்கண்ணி அழுது விளம்பும் போது நாகராஜனுக்கு முடியல. முடி இருக்கும் ஏமனு கேளு. ஒரு ஆம்பளை 2 நிமிஷம் வீட்டுக்கு வருவான். அந்த 2 நிமிஷம் எனக்கு பிள்ளை இல்ல என்ன ஏன்னு கேளு. நாகக்கண்ணி 4 செவுத்துக்கு இருக்கவ அவளுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஒரு ஆண்கள் 4 இடத்துக்கு 4 கடைக்கு போவீங்க. எங்களுக்கு கஷ்டம் இல்லாம இல்ல கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் உள்ளங்கள் அழுதாலும் முதடுகள் சிரிக்கட்டுமே ஒரு வேஷம் போடலையா? ஒண்ணு மாதிரி என்ன மாதிரி நீங்களும் அத போல இருக்க கத்துக்கணும். முடியல எனக்கு பிள்ளை இல்லையே. எனக்கு வாக்கப்பட்டு வரணும் சாரப்பாம்புக்கு வாக்கப்பட்டு போச்சோம். நாங்க அங்கேயா பேர் தான் பிள்ளை வரைச்சிருக்கோம். இல்ல அந்த கொம்பேரி மூக்களுக்காக வாக்கப்பட்டு போய் மோசம்ல அங்கோட்டே போ. இந்த நாகராஜனுக்கு வாக்கப்பட்டு எனக்கு புள்ளை இல்ல புழு இல்ல ஒண்ணு. அவங்க இருக்கக்கூடிய சொருபம் எப்படி தெரியுமா? எப்படி இருக்காங்க? தலை மட்டும் தான் நம்மளை போல மனிதர்கள் தோற்றமே தவிர தலையை பார்க்கும்போது உங்க சத்தியா மாதிரி இருக்கு. இல்ல மனிதர்கள் மனுஷங்க மாதிரி மனிதர்கள் போல இருக்கு. சரசுக்கு கீழே அனைத்துமே அடேங்கப்பா நாகத்தின் தோற்றம். பாம்பும் மனிதரும் சேர்ந்த போல. பாம்பும் கிடையாது மனிதரும் கிடையாது. சர்ப்பமும் மனிதரும் சேர்ந்தது போல. மனிதர்கள் போலவும் உடம்பு நாகத்தின் போலவும் இருப்பதுதான். இருபிறவியாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த நாகராஜன் நாகக்கண்ணி. அடேங்கப்பா நான் எந்த விதமான பாவமும் செய்தேனே மன்னா. பாவமே செய்யவில்லையே மன்னவா. இந்த நாகக்கண்ணி இன்னும் எப்படி எழுத புலம்புகிறார்? எப்படியம்மா தன் கணவரை அழைத்து வருத்தப்படுகின்றார். ஆண்டியை தான் அடித்தேனோ அடித்தேனோ அரசோடு சீதையேனோ அடித்தேனோ வாங்க வந்தவரை நான் வர சொன்னேனோ அண்ணம் என்று வந்தவரை அடுத்து வர சொன்னேனோ அரைந்ததொரு அம்மிகளை நான் அரைந்ததொரு அம்மிகளை பாதத்தை அலசாம சாதித்தேனோ அரைந்ததோரே அம்மிகளை ஆண்டியை அடித்தேனா கொடுமைதான் செய்திட்டேனா பிச்சைன்னு வந்தா போதும். சரி 10 ரூபாய் விட்டு 9 ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்த 1 ரூபாய் கொடுப்பான். 10 ரூபாய் போட்டு மீதி 9 ரூபாய் சில்லறை எடுத்துக்கிடுவோம். அந்த 1 ரூபாய் யாரு கொடுப்பா சொல்லு? மனசு உனக்கு மட்டும் தான் வரும். அடுத்து என்ன அண்ணம்னு வந்தா போதும் தார்களே பக்கப்பாட்டு பொம்பளை எச்சு கேட்டு காக்கா பத்த மாட்டா. எச்சு கேட்டு காக்கா பத்த மாட்டா. அந்த எச்சு கேட்டு காக்கா பத்தும் போது அந்த பருக்கு கீழே விழுந்து அந்த காக்கா சாப்பிட்டு போயிருமா. உன்னை மாதிரி புண்ணியவதி யாருக்குமே கிடைச்சிருக்காது. எங்க வீட்டுல தலை பிள்ளையா பிறந்திருக்கா. உன்னை பெத்த இதுல பெனாயில தான் ஊத்தணும். அப்புறம் ஒண்ணு பெத்தவங்க தானே வேற வழி இல்ல. ஆனா அவங்க அம்மா பெனாயில் குடிச்சிருந்தானா நான் அன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன். சங்கடப்பட்டிருக்கோம். சரி மேல நானும் இருந்திருக்க மாட்டேன். அப்பா எவ்வளவு சந்தோஷம். சரி மேல வா. அதனால சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? நான் அண்ணம்னு வந்தவரை நான் அடுத்து வர சொல்லலையே மன்னா. அண்ணம் என்று வந்தவரை நான் அடுத்து வர சொன்னதில்லை. கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையே இந்த பிள்ளை இல்லையே. ஐயே இந்த ஒரு குழந்தை இல்லையே சுவாமி. சொல்லியே பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை பெத்து வச்சிருக்கானு. ஆமா கறிக்கு 1 சில்லு தான் தேங்காய் வாங்கிட்டு வருவா. கறிக்கு 1 சில்லு தான் தேங்காய் வாங்குறா. அம்மா எனக்கு தேங்காய் கொடு 10 பிள்ளை சுத்தி வந்து கை நீட்டிட்டு நிக்கும். அந்த 10 பிள்ளைல எப்படி நிக்கும்? எப்படி தேங்காய் காண்டி நிக்கும். இப்பவும் எல்லா வீட்லயும் தேங்காய் அரைக்கும் போது எருமாடு மாதிரி வளர்ந்திருக்கேன் நானே. எங்க அம்மா இப்பவும் சட்னிக்கு தேங்காய் அரைச்சானே அம்மா ஆம்பே அப்படிம்பே. அவ அரோமனை தூக்கி கொத்திரும் போம்பாவ. நான் ஓடி போயிருவேன். எல்லா வீட்லயுமே அது வழக்கம். சரி அந்த 10 பிள்ளையும் தேங்காய் கொடுன்னு கேட்க அவகிட்ட 1 சில்லு தேங்காய் தான் இருக்கு, தேங்காய் இல்ல. ஆனா பிள்ளை 10 பிள்ளை இருக்கு. இந்த இருக்காலே நாளைக்கு நீ நான் பாதகத்தி முடமுடையா தேங்காய் இருக்கு. சரி ஏமா எனக்கு கொஞ்சம் தேங்காய் கூடமா. அப்படி கேட்க பிள்ளை இல்ல. அதான் சொல்லிருக்கா நான் கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்ல. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மூடமுடைய தேங்காய் போற பக்கத்து வீட்டு கறி கொடுக்கணும். பிள்ளை இருக்க மாட்டேன். ஆனா அந்த பணம் உனக்கு வராதுல்ல. அதுக்கு தான் உனக்கு குழந்தை இல்ல. குளிக்கரைக்கும் மஞ்சள் இல்ல. சரி நான் ஆத்தாங்கரையில போய் குளிப்போம்ல. சரி மஞ்சள் உரசி குளிப்பேன். சரி அம்மா எனக்கு கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி விடமா. அப்போ அப்படின்னு கேக்குறதுக்கு ஒரு பிள்ளை இல்லன்னு வருத்தப்படுறாளா? பிள்ளை இல்லன்னு வருத்தப்படுறா. ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவனுக்கு தான் தேய்ச்சி விடணும். அவருக்கு கொஞ்சம் மூஞ்சில தேய்ச்சி விடலாம். வேற என்ன செய்ய? ஏ மண்ணவடே மணவா. அதான் சொல்லிருக்கா நான் குளிக்கரைக்கும் மஞ்சளில என் கூட குளிப்பதற்கு ஒரு பிள்ளை இல்ல. ஆனா குளிக்கரைக்கும் மஞ்சளில என் கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்லையே சுவாமி. வட்டில போட்ட சாதம் அத வாரி உண்ண பிள்ளை இல்ல. வாரி
கண்ணா நான் இலையில போட்ட சாதம் அதை எடுத்து உண்ண ஒரு பிள்ளை இல்லையே. எம்மா நீ இதுக்கு மேல நீ சொல்ல சொல்லி என் மனச புண்பட வைக்காத. நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்லுதே. நீ குழந்தை இல்லன்னு யார்கிட்ட சொல்லிருத? நான் ஆனா பிறந்தவே 4 இடத்துக்கு போவேன். காலையில 4 மணிக்கு டீ கடையில போய் உட்காந்துட்டு எனக்கு குழந்தை இல்லன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? உங்க கவலையோட தீர்ந்து போயிடுது. டீ கடைக்காரன் காரிட்டு அதிலே துப்புவான், உன் முகத்திலே துப்புவான். குழந்தை இல்லன்னு வந்து சொல்லி வெக்கமா இல்ல உனக்கு? அப்படியுமா? அவனுக்கு அப்படி கவலைன்னா பெண்ணா பிறந்தவளுக்கு ஒரு யாருக்கிட்டயுமே சொல்லாத முடியாத கவலை. இப்படி 2 பேரும் கவலை மேல கவலை கொண்டு இருக்கும்போது கவலை கொண்டு நாகராஜன் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறார்? கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கணவனானு இருக்கேனம்மா, கவலைப்படாதே, கணவனானு இருக்கேனம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே, நாங்கள் கவலைப்படாதே, இருக்கேனம்மா, கவலைப்படாதே, கணவனானு இருக்கேனம்மா, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே, நாங்கள் வருத்தப்படாதே, நானும் இருக்கேனம்மா, வருத்தப்படாதே, நானும் இருக்கேனம்மா, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, இருக்கேனம்மா, வருத்தப்படாதே, இருக்கேனம்மா, வருத்தப்படாதே.